மத்தளத்திற்கு இரண்டு பக்கமும் இடி என்பது போல அமெரிக்க அதிபர் டிரம்பின் தற்போதைய நிலைமை இருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கி ஈரானுடன் அமெரிக்கா சண்டை போட்டு வருகிறது. இதற்கு பதிலடியாக முக்கிய கச்சா எண்ணெய் வழித்தடமான ஹோர்மூஸ் நீரணையை ஈரான் மூடிவிட்டது. இதனால் உலக நாடுகள் வெகுவாக பாதிக்கப்பட்டு இருக்கின்றன. ஏற்கனவே வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் இராணுவ தளங்கள், தூதரகங்களை ஈரான் கண்மூடித்தனமாக தாக்கி வருகிறது. தற்போது ஹோர்மூஸ் நீரணையும் மூடப்பட்டு விட்டதால் உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்காவின் செல்வாக்கு சரிந்து போய் இருக்கிறது. முன்னதாக நட்பு நாடுகளின் போர் கப்பல்கள் துணையோடு ஹோர்மூஸ் நீரணையில் இருந்து செல்லும் கச்சா எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ஆனால் அவரின் கோரிக்கையை பிரிட்டன், ஜப்பான், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் நிராகரித்துவிட்டன. சீனாவோ இந்த விஷயத்தில் சமாதானமாக போவதுதான் வழி என கூறி எஸ்கேப் ஆகியிருக்கிறது. இதற்கு தற்போது ஈரானின் கச்சா எண்ணெய் விநியோகம் சீனாவின் யுவான் நாணயம் மூலமாக பெருமளவு நடைபெறுவதும் முக்கிய காரணமாகும். இங்கிலாந்து, தென்கொரிய நாடுகள் ட்ரம்புக்கு இன்னும் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்றாலும் தங்களின் போர் கப்பல்களை அழிக்க முடியாது என இலைமறை காயாக தெரிவித்திருக்கின்றன. இதனால் அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் நட்பு நாடுகளுக்கு மிரட்டல் விடுக்கும் வேலையை ட்ரம்ப் கையில் எடுத்திருக்கிறார். இதுகுறித்து அவர், ஹோர்மூஸ் நீரணையை கைப்பற்ற நேட்டோ நாடுகள் உதவாவிட்டால் மிகவும் மோசமான எதிர்காலம் உருவாகும். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா எவ்வாறு உதவியதோ அதேபோல ஹோர்மூஸ் நீரணை விவகாரத்திலும் ஐரோப்பிய நாடுகள் உதவி வேண்டும். ஐரோப்பிய நாடுகள் உதவுவதை நான் எதிர்பார்க்கிறேன். எந்த பதிலும் இல்லை என்றால் அல்லது எதிர்மறையான பதிலாக இருந்தால் அது நேட்டோவின் எதிர்காலத்திற்கு மிகவும் மோசமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உச்சி மாநாட்டிற்கு முன்பு இதை தெரிந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். சீனா தனது எண்ணெய் தேவையில் சுமார் 90% இந்த நீரணை வழியாக பெறுகிறது. அதே நேரத்தில் அமெரிக்கா மிக குறைந்த அளவே பெறுகிறது. இதேபோல் அமெரிக்காவை விட பல ஐரோப்பிய நாடுகளும் வளைகுடாவில் இருந்து வரும் எண்ணெயை அதிகமாக நம்பியுள்ளன. மோசமான விளைவுகள் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்திருக்கிறார். ட்ரம்பின் இந்த பகிரங்க மிரட்டலுக்கு நேட்டோ நாடுகள் செவிசாய்க்குமா, இல்லை வழக்கம் போல தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.